சங்கீதம் 136 பாஸ்டர் அவர்கள் கல்வி வார்த்தை தந்துள்ளார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கீத பகுதியை பார்க்கும் பொழுது துதியின் கீத சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீத பகுதியை கர்த்தருடைய ஆலயத்திலே வரும் பொழுதெல்லாம் யூத ஜனங்கள் பாடப்படுகிறதான ஒரு சங்கீத கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தினை பார்க்கும் பொழுது தேவனுடையதான கிருபையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது. இந்த சங்கீதத்திலே ஒவ்வொரு வசனத்திலும் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே இந்த சங்கீதத்தினுடையதான விசேஷித்த கவிநயமாக இருக்கிறது. ஆக தேவ பிள்ளைகள் கர்த்தரை எதற்கெல்லாம் துதிக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி செலுத்தும் வண்ணமாகவே இந்த சங்கீத பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தியானத்திற்கு என்று நாம் எடுத்துக்கொண்டதான வசனம், முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கிருபை என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிருபை என்று சொன்னால் இரக்கம் என்ற அர்த்தம், கருணை என்ற அர்த்தம், அன்பு என்று அர்த்தம். ஆக கிருபை என்பது தகுதியற்ற ஒருவருக்கு கர்த்தரின் அன்பை இலவசமாய் அளிப்பதே கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை சந்தித்திருக்கிறார். பாராட்டுகிறதான கிருபையின் வழியே ரட்சிப்பினாலே நம்மை சந்தித்தருளுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன், அதனாலே அவருடைய கிருபை என்மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. 36 சங்கீதம் 7 வசனத்திலே, தேவனே உமது கிருபை எத்தனை அருமையானது, அதனாலே மனுபுத்திரர்கள் உம்முடைய செட்டை மறைவிலே வந்தடைகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ கிருபை நமக்கு அருமையானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் வல்லமையாய் பாடி காலையிலே அவருடைய கிருபைகளை மகிழ்ச்சியோடு புகழ வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் 59 சங்கீதம் 16 வசனத்திலே சொல்லப்பட்ட வண்ணமாக, நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உமது கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருடைய கிருபைகளை என்றென்றைக்கும் நாம் காணுகிறவர்களாக இருக்க வேண்டும். தலைமுறை தலைமுறைகளாக நம்முடைய வாயினாலே நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையில் அவருடைய கிருபையினாலே நம்மை திருப்தி ஆக்குகிறார். ஹல்லேலூயா. 130 சங்கீதம் 7 வசனத்திலே, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரின் கிருபையும் அவரிடத்திலே திரளான மீட்பும் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் தான் கிருபை இருக்கிறது, திரளான மீட்பு இருக்கிறது. ஆக தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக வந்து அவருடைய கிருபை நிமித்தம், உண்மை நிமித்தம் தான் நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவருக்கு கர்த்தருடைய அன்பை
அன்பை வெளிப்படுத்துவதே கிருபை என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தீத்துவின் நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது இந்த உலகத்திலே பிரசன்னமானது என்று பார்க்கிறோம். எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இருக்கும் பொழுது தேவ கிருபை இந்த உலகத்திலே பிரசன்னமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிருபை பிரசன்னமானதினாலே நம்முடைய பாவம் நிவர்த்தி ஆகிறது. ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கும்போது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய இரக்கத்தினாலே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி வெளிப்பட்டவர், பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக கிருபாதார வழியாக மாறினவர் அவர்தாமே. அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் நிவர்த்தியானது. அதுவே உனக்கு அளிக்கப்பட்ட கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ரோமர்கள் நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே கிருபையினாலே இலவசமாய் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டுதான் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபையின் மீது கிருபையை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் வசனத்திலே பார்த்தோம். 136ஆவது சங்கீதம் முதல் வசனத்திலே கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை உன்மேல் இருப்பதினாலே அவரை நீ துதிக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிப்பது என்று சொன்னால் புகழ்வது என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. போற்றுவது, வாழ்த்தி அவரை பாடுவது. ஆக தேவ பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதே, அதாவது கர்த்தரை அவருடைய நற்பண்புகள் எல்லாவற்றையும் சொல்லி போற்றி புகழ்வதுதான் அவரை துதிப்பதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 106ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமையான செயல்களை சொல்லி அவருடைய புதியெல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையான செயல்களை சொல்லி அவருடைய புதியெல்லாவற்றையும் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய வல்லமையான செயல்களை சொல்லி அவர் துதியின் மகிமையை நாம் பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். சீயோனிலே கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுக்குள்ளே நித்தம் நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாக அவருடைய நாமத்தை நாம் கீர்த்தனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவாகிய நம்முடைய தேவனை உயர்த்தி என்றென்றைக்கும் எப்பொழுதும் அவரை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். 95ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலும் 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. துதித்தலுடனே அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம் என்று பார்க்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களை புகழ்ச்சியோடு பிரவேசிப்போம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் நம்முடைய நாவிலே கர்த்தரை உயர்த்துகிறதான துதிகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். 79ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழ்வோம், உமது துதியையே சொல்லி வருவோம் என்று பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் அவருடைய துதியை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த கணத்தை உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுத்ததால் ஒரு கணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 149 சங்கீதத்தில் 8 வசனத்திலே பார்க்கும்போது அவர்கள் வாயில் கர்த்தரை துதிக்கிறதான துதியும் கையில் இருபுறமும் கற்புள்ள பட்டயமும் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கிறது. ஆக தேவ பிள்ளைகள் நம்முடைய நாவிலே கர்த்தரையுடைய துதிகள் எந்த நாளிலும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் வாய் கர்த்தருடைய துதியை சொல்லிக் கொண்டே இருக்கும். என் நாவு அவருடைய நீதியை நாள்தோறும் அவருடைய துதியை சொல்லிக் கொண்டே இருக்கும். என்னுடைய வாயினை துதியினாலும் என்னுடைய நாவை மகத்துவத்தினாலும் நிறைந்திருக்கிறது. ஆக அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமை உள்ள நாமத்தை நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அவருடைய மகத்துவமானதான மகிமையான செயல்களை சொல்லி சொல்லி நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்கும் பொழுது அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்தும்படியாய்தான் உன்னை அவர் தெரிந்து கொண்ட தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக கர்த்தரை நாம் துதிக்கிறோம்? எதற்காக நாம் கர்த்தரை துதிக்கிறோம்? 3 காரியங்கள். முதல் காரியத்தை நாம் வாசிப்போம். 107 சங்கீதம் 9 வசனத்தை நாம் வாசிப்போம். அவருடைய கிருபையின் நிமித்தமும் அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்த அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. இது ஒரு வசனத்திலேயே 2 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபையின்படியே நாம் அவரை துதிக்கிறோம். உனக்கு அளிக்கப்பட்டதான அந்த கிருபையின்படியே நீ கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கிறார். மனுபுத்திரனாகிய உனக்கு செய்த அதிசயங்களுக்காக நீ கர்த்தரை துதிக்கிறாய். ஹல்லேலூயா. எதற்காக நீ கர்த்தரை துதிக்கிறாய் என்றால் உனக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களுக்காக தான் நீ கர்த்தரை துதிக்கிறாய். ஹல்லேலூயா. 3வது காரியமாக 138 சங்கீதம் 8 வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. ஹல்லேலூயா. எதற்காக நாம் கர்த்தரை துதிக்கிறோம்? எனக்காக யாவற்றையும் செய்தார். ஹல்லேலூயா. என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார். எனக்காகத்தான் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார் என்பதற்காகத்தான் நாம் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் உனக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்காக நீ கர்த்தரை துதிக்கிறாய். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களுக்காக துதிக்கிறாய். 3வதாக உன்னுடைய ஜெபத்தை அவர் கேட்டதற்காக நீ துதிக்கிறாய். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் எந்த நாளிலும் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருக்கு துதியின் மகிமையை நாம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த துதி பாடல் ஒரு வழக்கமாக இருக்கிறது. வேதாகமத்திலே நோட் பண்ணிக்கோங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரைக்கும், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், எஸ்ராவின் சரித்திர புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், நெகேமியாவின் சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். இந்த இடத்துல எல்லாம் பார்க்கும்போது எல்லா பேசுறத பார்த்தீங்கன்னா கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவாலயத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கூடி வந்து அவரை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் இந்த பாடலை அவர்கள் பாடுவார்கள். முறையாக பாடுவார்கள். ஹல்லேலூயா. மீண்டும் மீண்டுமாக பாடுவார்கள். என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் செய்த செயல்களுக்காக
அவைகளை நினைத்துக் கொண்டு அவைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாகவே இந்த பாடலை அவர்கள் பாடுவார்கள் என்று பார்க்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது சாலமோன் கட்டினதான தேவ ஆலயத்திலே உடன்படிக்கை பெட்டியை வைத்த போது ஆசாரியர்கள் மெல்லிய புடவையை தரித்துக் கொண்டு அவர்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் தம்பூர்களையும் எடுத்துக்கொண்டு கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடும் பொழுதே மகிமை தேவனுடைய ஆலயத்தில் வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவாலயம் தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிறையப்பட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். உடன்படிக்கை பெட்டியை தாவீது ராஜா தான் வாழ்ந்திருந்ததான சீயோன் கோட்டையிலே வைத்து திரை நடுவில் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதான ஒரு முறைமையை குறித்து அங்கு திட்டம் செய்யப்பட்டது என்று பார்க்கிறோம். பாடகர்கள் அநேகரை ஏற்படுத்தினார்கள். சங்கீதம் என்று சொன்னாலே பாடல் என்ற அர்த்தமாக இருக்கிறது. ஆக தேவ பிள்ளைகள் தாவீது ராஜாவாகட்டும், சாலமோனாக இருக்கட்டும், ஆசா, எதூன் என்கிறதான கோராகின் புத்திரர்கள் இவர்களெல்லாம் எதற்கு என்று பார்க்கும்போது கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அநேக இடங்களிலே நாம் வாசித்திருக்கிறோம். ஓபேத் ஏதோமினுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார்கள். உடன்படிக்கை பெட்டி இருந்ததினாலே அவனுடைய வீட்டார் 3 மாதம் இருக்கையிலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த ஓபேத் ஏதோம் நல்ல ஒரு பாடக தலைவனாக இருந்தவன் என்று பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று முதல் ஒரு தீர்மானம் செய்யுங்கள். தினந்தோறும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் பெயரை அவர் மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். யாருக்கு நல்லவர்? ஹல்லேலூயா. 3 காரியங்கள். புலவரின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிப்போம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 2 பாயிண்ட் சொல்லப்படுகிறது. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவரை தேடுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. காலை வேளையிலே தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை தேடுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. அவருக்கு காத்திருக்கிறவர்கள், அவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 3வது காரியம் 73ஆம் சங்கீதம் 1 வசனத்தை நாம் வாசிப்போம். சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் இருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவர்களே சுத்த இருதயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை எந்த நாளிலும் என்மேல் இருப்பதினாலே நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்வுக்குள்ளே நடத்துகிறார். ஹல்லேலூயா. உயர்ந்த ஸ்தலங்களிலே நம்மை நிற்க செய்கிற தேவனாக இருக்கிறார். கண்மலை மீது நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நல்லவராகவே இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளின் மேல் நன்மைகளை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த சங்கீதத்திலே நமக்கு கொடுத்தபடியால் நம் கணங்களை தட்டி ஒருமித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு